Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாழைக்காய் டிக்கா மசாலா. பன்னீர் டிக்கா மசாலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பன்னீருக்கு பதிலா வாழைக்காவை வச்சு இந்த டிக்கா மசாலா செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா வந்துச்சு. டேஸ்ட்ல வைஸ் நல்லாவே இருந்தது. நம்ம பன்னீர் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த வாழைக்காய் டிக்கா மசாலா இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி நான் கியூப்ஸா கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 1 வெங்காயத்தை கியூப்ஸாக நம்ம வந்து டிக்கா மசாலாக்கெலாம் அறிவோம் இல்லையா, அந்த மாதிரி 1 கேப்சிகம், இன்னொன்று பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆக மொத்தம் 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 கேப்சிகம், 1 வாழைக்காய். ஓகேங்களா? இப்போ இந்த வாழைக்காவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா இது ஊறுனா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக எடுத்துக்காதீங்க, நல்ல புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது வந்து கரம் மசாலா, நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண கரம் மசாலா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாமே சேர்த்துருங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கசூர் மேத்தி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேவருக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதுவே தண்ணி வந்து உங்களுக்கு தயிர் இருக்கிறதுனால நல்லா கலந்து வரும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம், வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம கலக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வெங்காயம் சொன்னேன் இல்லையா, க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துருங்க. 1 கேப்சிகம், அதையும் வந்து நல்லா கட்டமாக கட் பண்ணிவிடுங்க. அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காவையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு இது வந்து ஹார்ட்லி வந்து உங்களுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறுனுச்சுன்னா நல்லா அந்த மசாலாலாம் இதில் நல்லா ஊறி வரும் நமக்கு. அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதை வந்து ஒரு 25 நிமிஷம் ஊற விட்டுறலாம். நல்லா ஊறட்டும். அந்த டைமில் நம்ம வந்து கிரேவிக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுப்பில் வானல் வச்சு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஊறட்டும். இப்போ வானலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊறின இந்த வாழைக்காவை நல்லா வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து ஸ்கியூவர்ஸ் பயன்படுத்தி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து கூட வைக்கலாம். பன்னீர் செய்யும் பொழுது அப்படி செய்யலாம். வந்து இப்போ இதை வந்து நம்ம வானல்லே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு அந்த ஒரு டோஸ்டிங், அதாவது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் எடுத்து நம்ம ரெடி பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விடும்போது ஒட்டும், அதனால் கொஞ்சம் பார்த்து அப்பப்போ கிளறி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. நல்லாவும் கொஞ்சம் வறுபட்ட மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஓரங்கள்லாம் வறுபட்டு இருக்கும். இப்போ இதை ஒரு ஓரம் வச்சிடலாம். வேறு ஒரு பேனில் அதே மாதிரி நம்ம வெண்ணையும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. வெறும் வெண்ணெய் வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தாளிக்கிற பொருள்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நார்மல் பச்சை ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து சுருளாக வதங்கி வரணும், நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா வந்து வறுபட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா இந்த வெண்ணெயிலையும் எண்ணெயிலையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். 1 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வதக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம சேர்க்குற அந்த உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். நம்ம அந்த கலவையிலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம்.
வாழைக்காய் கலவையிலையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்பப்போயே வீடியோஸை நீங்கள் வந்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வந்து ப்ரௌனாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதாவது 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். இப்போயே வந்து நமக்கு அந்த கலர் வந்து நல்ல ஒரு மாதிரி ரெட்டிஷாக நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்க்கும் பொழுது ரொம்பவே நல்ல நிறமாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வாழைக்காய் கலவை செஞ்சோம் இல்லையா, அந்த பவுலில் இருக்கிற அந்த சாந்தை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு தண்ணி இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி எவ்வளோ பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும். அதனால் 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டிப்பட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். கலரும் வந்து உங்களுக்கு நல்ல ரெட்டிஷாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய், வெங்காயம், குடமிளகாயை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம க்ரீம்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் அது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், நல்லாவே இருக்கும். நம்ம அதுக்கு பதிலாக ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அதை வந்து இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அதுக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள், நல்லாவே இருக்கும். பன்னீருக்கு பதிலாக நம்ம இந்த வாழைக்காவை வச்சு செய்யும் பொழுது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அந்த வந்து உங்களுக்கு அந்த டிக்கா மசாலாவோட டேஸ்ட்டும் கிடைக்கிது இல்லையா. நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடுறோம். ஸோ பன்னீர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி இதனுடைய டேஸ்ட் வந்து அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.